அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது கோதரி பாபா அவர்களுடைய தர்கா. இது பின்னாடி நான் வந்திருக்கேன். இங்கே இப்போ விளக்கு எல்லாம் எடுத்து சுத்தம் செய்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. இப்போது நம்மளுடைய பங்களிப்பாக கொஞ்சம் சுத்தம் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே அவங்க கொஞ்சம் விளக்குகளை சுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. போக கொஞ்சம் விளக்குகளை நானும் சுத்தம் செய்தேன். அந்த காட்சிகள் தான் இது எல்லாமே. இந்த பாத்திரத்தில் தான் சந்தனம் எடுப்பாங்க. இந்த சந்தனத்தை கொடியில் பூசுறதுக்கு எடுப்பாங்க. இந்த பானையில் இருக்கக்கூடியது இதுதான் நேர்ச்சை, பாவுடைய நேர்ச்சை. அந்த பாறை சடைமலையில் இருந்து அந்த பாறையிலிருந்து எடுக்கக்கூடிய நேர்ச்சை தான் இது. இதை தான் மக்களுக்கு நேர்ச்சியாக தருவாங்க. இப்போ விளக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் விளக்கு ஏற்ற வேண்டியதுதான் பாக்கி. இப்போ நான் ஏறி நிற்கிறது கொடி ஏற்றுற கம்பிக்கு மேலே ஏறி நிற்கிறேன். அதிலிருந்து கீழே ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். இந்த சைடு ஃபுல்லுமே பாபாவுடைய இயற்கை, இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய மூலிகை இங்கே இருக்குது. பாபாவுடைய இடத்துல இருக்கக்கூடிய மூலிகை இருக்குது. இது பெண்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை. மேலே இதை மற்றவங்களும் சாப்பிடுவாங்க. இதை இங்கேருந்து பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம அடுத்த பக்கத்தில் இருக்கிற மலையை பார்க்கலாம். அப்போ நம்ம எந்த இடத்துல எவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ விளக்கு ஏற்றி அழகான முறையில் வச்சாச்சு. இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி இப்போ நீட்டாக விளக்கில் எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் மஜ்லிஸ் நடக்கும். மஜ்லிஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கரெக்டாக மணி 5:15 ஆச்சு. நைட்டு தான் மஜ்லிஸ் நடக்கும். மஜ்லிஸ் ஆரம்பமாயாச்சு. ஒரு 7 மணிக்கு மேலே தான் மஜ்லிஸ் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 12 மணி வரைக்கும் மஜ்லிஸ் நடக்கும். மஜ்லிஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே ஃபாத்தியாலாம் ஓதி எல்லாருக்குமே இனிப்பு வழங்குவாங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே 10 மணிக்கே நான் தூங்கிட்டேன். ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் விழிச்சிருந்து இருக்க முடியலை. அதனால் காலையில் வேறு எந்திரிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம். வந்திருந்தவங்க மஜ்லிஸ் ஓதுனாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் இருக்கோம். அது கீழே முறையான பெர்மிஷன் வாங்கி தான் இங்கே மேலே நம்ம தங்கியிருக்கோம். நாளைக்கு சபர் 14 கொடியேற்றம். அதுக்காக இவங்க எல்லாருமே இங்கே மஜ்லிஸ் ஓதிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது வீடியோவோட 2வது பாகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. زمزم كان غسل صدوره ولزمزم الشرف الجسيم بمسنده ثم عرضوا على الخلائق كلها من كل روحاني وكل مجسد மேலே தானே அடிப்பீங்க. அந்த அளவுக்கு கிளாரிட்டி வானத்துக்கு அடிச்சு இங்கேனா எடுங்க. கொடி மாடு தானே எடுங்க. டார்ச் அடிக்கும். அப்புறம் நல்லா இருக்கும். சரி, இவ்வளோ ليلة مولدي رب الزمان وعده من جودي بقواطيني على الحرير بدونه حتى استبان النهض من لم يهتدي أبدال الناس كل الرشاد ولم يدع من عسب شهدت بسكتي وقول الأستاذ البدر شق بأمره والشمس غربت داود الندم غير التردد تتكلم بعد الشهود ومن اليسير سقاوات عديشه حتى اكتفوا ويسيروا لم يفعل
الذي وسرى قد أسرى به سبل الأفلاك والأملاك فيه مسراه يشهد ثم مع النبي وله الوسيلة والفضيلة والعلا ومقامه المحمود يوم الموعد أوصافه ما ينتهي تعدادها فالمدح يقصر عن بلوغ المقصد يا سيد السادات جئتك قاصدا مقصدي ما لي سوى حبي لديك وسيل الأبد دائما أزكى الصلاة مع السلام سرمدي صحابة الكرام جميعهم والتابعين لهم بخير وجهه قد حل بما قد علمت من الآذى والضر والضعف في عافي سمعي இரண்டாம் பாகம் வந்து இங்கே முடிவடையுது. எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்ம மனசில் நியத்து பண்ணிவிட்டு அவுலியாமார்கள் உடைய இடத்துக்கு ஜியாரத்து பண்ணிவிட்டு அங்கே நியத்து வச்சு வந்தோம்னா கண்டிப்பான முறையில் இறைவன் நிறைவேற்றுவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.